கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். நம்மில் மனித மலராய் இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். நம்மில் மனித மலராய் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சற்று நேரம் அப்படி அமர்ந்து கொள்வோம். ஒரு சிறிய முன்னுரைக்கு நாம் செவிமடுக்கிறோம். அன்புள்ளங்களே, வான் சொல்லும் நன்றி மழையாகும், நிலம் சொல்லும் நன்றி பயிராகும், நீர் சொல்லும் நன்றி வளமாகும், மலர் சொல்லும் நன்றி தேனாகும். யாம் சொல்வது இறைவா எம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். 99 ஆண்டுகளை எட்டி பிடித்து ஏற்றம் பல பெற்று 100ஆம் ஆண்டினை நோக்கி வெற்றி நடை போடுகிறது எம் புனித சிலுவை கல்லூரி. நன்றியோடு அவர்தம் திருவாயில்களின் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர். இத்தனை ஆண்டுகளாக எமக்கு கிடைத்த வெற்றிகள், தோல்விகள், ஆன்ம உடல் நலன்கள், வெளியிடங்களில் யாம் பெற்ற பெருமைக்குரிய பாராட்டுகள், சிறப்பு விருதுகள், செயல்பாட்டு சிறப்பாக பெற்ற சான்றிதழ்கள், தொடர்பு திட்டங்கள் வழியாக யாம் பெற்ற மகிழ்வுகள், இவை அனைத்தும் இறைவா உம் அருட்கரம் இருந்து யாம் பெற்ற கொடைகள் அல்லவா? எம் புனித சிலுவை கல்லூரி மாணவ செல்வங்களை கருத்து குவியல்களாக, கலங்கரை விளக்கங்களாக உலகின் எத்திக்கிலும் எம் மாணவியர் பேரோடும் புகழோடும் வாழச் செய்த ஒளிவீச செய்துள்ள உம் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எம் கல்லூரி வளர்ச்சியில் அக்கறை கொண்டு தன்னம்பிக்கையோடு அயராது உழைத்த, இன்றும் சிறப்பாக உழைத்து கொண்டிருக்கும் எம் கல்லூரியின் செயலர், முதல்வர், அருட்சகோதரிகள், பேராசிரியர்கள், எம் இல்ல தலைவியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவ மணிகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி கூறுகின்றோம். மகளிர் மாண்பு உயர்ந்திட, நல் மாற்று சமுதாயம் கண்டிட வழிகாட்டிய அனைத்து கருத்து பாசறைகள், கருத்தரங்குகள், கருத்தமர்வுகள், பயிற்சி பாசறைகள், கருத்து பகிர்வு கூட்டங்கள் சிறப்பாக நடத்தப்பட்டதற்கு எம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இறைவா உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர். ஒவ்வொரு ஆண்டும் உமது நலன்களால் முடிசூட்டியுள்ளீர். அதற்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இக்கல்லூரி என்றும் இறை ஒளியில் மிளிர வேண்டும் என்பதன் அடையாளமாக திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறான மகிழ்ச்சியின் மெழுகு திரியை ஏற்ற எம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அருட்சகோதரி கிறிஸ்டினா பிரிஜிட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இஸ்ராஜனம் சொந்தமாயினார். இந்த காதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இஸ்ராஜனம் சொந்தமாகினார். காதலத்தில் சொந்தக்காரர் இந்த
கடவுளின் ஒரே மகனாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலும் இறை தூய ஆவியானவரின் வழி நடத்துதனாலும் எம் புனித சிலுவை கல்லூரி கல்வி திருவிழாவினை கொண்டாட முற்பட்டுள்ளது. அதன் முதல் முயற்சியாக 8/12/2021 புதன்கிழமை அன்னை மரியாளின் அமலோற்பவை விழாவில் பேரருட் தந்தை அந்துவான் அவர்களால் திருப்பலி நிறைவேற்றி 100 மணி நேர தொடர் நற்கருணை ஆராதனை நன்றி ஜெப வழிபாடு தொடங்கி இன்று 12/12/2021 அருட்பணியாளர் ஆல்பர்ட் அருங்கொடை இல்ல இயக்குனர் அவர்களால் நிறைவேற்றும் இத்திருப்பலியோடு நிறைவு பெறுகிறது. மனிதருக்கு மட்டுமல்லாது கடவுளுக்கும் நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இத்தொடர் ஆராதனை நமக்கு உணர்த்துகிறது. ஆசீர்வதித்து வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி பலி செலுத்துவோம். அதனை செயல்படுத்திய கல்லூரி குழுமத்தை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுவோம். தந்தையின் கரம் கோர்த்து நடைபயிலும் மழலை போல இன்னும் நாங்கள் ஆண்டுகள் 100 ஆனாலும் ஒவ்வொரு அடியும் உமது கைகோர்த்தே பயணிக்கிறோம். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அவரே இந்த கல்லூரியை 100 விழாவை காண செய்பவர். நமது ஏக்கங்கள், எண்ணங்கள், தேவைகள் அனைத்தையும் அவரே அறிந்துள்ளார். அவற்றை நிறைவேற்றும் வல்லமை உடையவரும் அவரே. எனவே மகிழ்ந்து களி கூறுங்கள் என்ற இறைவாக்கினர் செப்பனியா நூலின் வார்த்தைகளோடு இத்திருப்பலியில் நன்றி நிறை நெஞ்சோடு பங்கேற்போம். இந்த நாளிலே இந்த திருப்பலியில கடவுள் கிறிஸ்து உலகின் ஒளி என்கிற அந்த ஒரு பகுதியைத்தான் இன்றைக்கு நம்ம ஜெபமாக இந்த நேரத்தில் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. மனிதர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எந்த மனிதர் சொல்லலை. நல்லவங்களா, கெட்டவங்களா, இவங்களா, அவங்களா, உலகத்தில் எவ்வளோ வேறுபாடுகள், எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இணைக்கிற ஒரு வார்த்தை மனிதர். கடவுள் ஆசியோடு படைத்தவர்கள் மனிதர்கள். பைபிள் சொல்லுது தொடக்க நூல்ல அவர்களுக்கு ஆசீரளித்து அவர்களை மனிதர் என்று பெயரிட்டார். அப்போ ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றவர்கள் மனிதர்கள். மனிதர்களுக்கு ஆண்டவருடைய ஒளியை எடுத்து செல்கிறவர்கள் ஆசீர்வாதத்திற்குட்பட்டவர்கள். இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருந்ததுனால தான் இந்த இடம் எத்தனை ஆண்டுகள் வெற்றியோடு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு நாமும் இணைந்து இந்த பலியில் நன்றி செலுத்துவோம். இதோ நீங்கள் ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெபம் இன்னும் 100 ஆண்டுகளை இதோ இந்த இல்லம் எடுத்து செல்ல, இந்த கல்லூரி கடந்து செல்ல உதவி செய்ய போகிறது. இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள், நீங்கள் நான் கூட்டத்தில் ஒரு ஆள் தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. உங்களுடைய ஜெபம் ஏதோ இந்த கல்லூரிக்கு பேருதவியாக இருக்க போகிறது. இதை கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்குற போது எத்தனையோ பிள்ளைகள் இந்த இடத்துல படித்து அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்து ஒரு குடும்பத்தை நிர்வகித்து அவங்க கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நிலைச்சிருந்திருக்கிறா. அதற்கு இந்த ஆதாரம் தேவையாக இருந்திருக்கிற. இப்போ உங்களுக்கு இந்த ஆதாரம் கொடுக்கப்படுகிறது. இனி வருகிற காலங்களில் எல்லாம் சவால் நிறைந்த உலகம். அப்போ சரியான ஆதாரத்தை யார் கொடுப்பாங்க? ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து எந்த பிள்ளைகள் வந்தாலும் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாரத்தை கொடுக்க இந்த இடத்தை ஆண்டவர் நிர்மாணித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் தீர்மானித்ததுனால தான் இந்த இல்லம் எழுந்து பயணிக்கிற. எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் கொண்டாட குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே ஆரியாதை பொருளான புனிதமரியாளையும் ஆனதுதல் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. உலகின் ஒளியான இறைவா, உம் வார்த்தையால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நீர் ஒளிர்விக்கின்றீர். இவ்வுலகில் உம் திருமகனுடைய உடனிருப்பின் அடையாளங்களாக நாங்கள் திகழும் பொருட்டு அவர் வாக்களித்ததை போன்று எங்கள் உள்ளங்களை புதுப்பித்து நிறை உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்த வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறைவனின் வார்த்தைகள் 14-17 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரவேலே, ஆராவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்த அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகி ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் அகமகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உமக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 10 முதல் 18 முடிய. திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படைவீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். மேலும் அவர் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இடத்துல பார்க்கறதுல சந்தோஷமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பசியோட இருக்கு, சீக்கிரம் விட்டுடு சாமி சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு முதல் வாசகத்தில் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீ எத்திங்கிற்கும் அஞ்ச மாட்டாய், எருசலேமை நோக்கி வாறு கூறப்படும், சீயோனே அஞ்ச வேண்டாம், கைகள் சோர்வடைய வேண்டாம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார், மாவீரர் மீட்பளிப்பவர், உன் பொருட்டு மகிழ்ந்து களி கூறுவார், அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நம்மளை குறித்து ஆண்டவர் இவ்வளவு செய்ய போறார், ஆடி பாட போறார். எப்படி ஆடி பாடுவார் அவரு? ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாரமா தூங்கிட்டு, பூசை நடக்குதான்னு இப்படி போய் எட்டி பார்த்துட்டு, பூசைக்கு போல பூசை நடக்குதான்னு எட்டி பார்த்துட்டு, இப்படி இருந்தால் ஆண்டவர் ஆடி பாடுவாரா நம்ம மேல பிரியமா? அப்போ அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்தால் தானே. இந்த வாரம் மகிழ்ச்சியின் வாரம்னு சொன்னாங்க இல்லையா? உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்கேன். 1 மணிக்கு என்ன சாமி மகிழ்ச்சி வேண்டி கிடக்கு. கவலையாக இருக்கிறவங்களாம் சொல்லுங்க, ஹல்லேலூயா. யாரும் மைக்கில் சொல்கிற மாதிரி இருக்கு.
ஆண்டவர் சொல்றாரு, உன் கவலையெல்லாம் என்னட்ட போட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன். பிரைஸ்லாம் உன்னுங்கள் துக்கம் என்னவா மாறும்? சந்தோஷமாய் மாறும். அப்ப ஆண்டவர் சந்தோஷமா மாத்துவாரு. எப்ப மாத்துவாரு? எப்படி மாத்துவாரு? எப்ப உன்னை குறித்து ஆடி மகிழ்வாரு, பாடுவார் அப்படின்னா நீங்க அவர் சொல்றதை கேட்டு செய்தீங்கன்னா. பிரைஸ்லாம் 2வது வாசகத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். பிரைஸ்லாம் நீ பிரியாணி சாப்பிட்டாலும் ஆண்டவரோடு இணைந்து தான் மகிழ்ந்து சாப்பிடும். சோறு சாப்பிடும்போது எத்தனை பேர் நம்ம சிலுவை போட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு சாப்பிட்றோம். ஆண்டவரே, இந்த உணவு கிடைக்காதவங்களுக்காக எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்றோம். கை தூக்க சொன்னா பரிதாபமா போயிடும். நீங்களே மார்க் போட்டுக்கங்க உள்ள. இல்லை சாமி, மத்தியான நேரம் அந்த தட்டை திறந்த உடனே அப்படித்தான் இருக்கும் பாருங்க. ஆண்டவர் மகிழ்ந்து எதை செய்தாலும் மகிழ்ந்து செய், ஆண்டவரோட இணைந்து செய். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரோட இணைந்து இருக்கும். நீங்க அவர்கிட்ட சொல்லாம செய்யக்கூடாது. அது முதல். சுருக்கமா சொல்றோம், மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள், சந்தோஷமா இரு. கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார். ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறாரு. அதனால நீ என்ன செய்யணும்? கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டேன், தூங்கினேன், சாயந்தரம் படம் போட்டாங்க ஆன்னு பார்த்தேன், டெய்லி நாகினி நந்தினி மோகினி நாசமா போன நீ. இப்படியா நம்ம வாழ்க்கையை போயிடக்கூடாது. கனிந்த உள்ளம் உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். இப்போ இந்த வளாகத்துல நம்ம ஒரு விழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது 100 ஆண்டுகளை இந்த இல்லம் கண்டிருக்கிறது. இந்த நம்முடைய கல்லூரி, இந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கு நீங்கள்லாம் பேர் பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய பாரம்பரியமான கல்லூரி. நான் கூட 90களில் கல்லூரியில் சேரும் போது என்னை இங்கே சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. இல்லாட்டினா இங்கே தான் படிச்சிருப்பேன். ஏன் சேர்க்க மாட்டேன்னாங்க தெரியுமா? நான் ரொம்ப அழகா இருக்கிறேன்னு என்னை சேர்க்க மாட்டேன். மற்ற பிள்ளைகள்லாம் பொறாமப்படுவாங்க, நீங்க வேணாம் தம்பி அப்படின்னு என்னை அனுப்பிச்சிட்டாங்க. அதனால நான் சென்ட் ஜோசப்ஸில் படித்தேன். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு பிரைஸ் தி லார்ட் சொன்னீங்க? இப்போ அதனால பாருங்க, இது ஒரு பெருமைக்குரிய இடம். இந்த இடத்துல நம்ம நின்று இந்த விழாவை கொண்டாடுறதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பார்த்தீங்களா? 99வது வருஷம் இருந்தவங்க கூட வாய்ப்பு கிடைக்கல. இந்த 100வது வருஷம் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. கைத்தட்டி கடவுள் நன்றி சொல்லு. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, கனிந்த உங்கள் உள்ளம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. உங்கள் கனிந்த உள்ளம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஏன்னா எப்படி வேணாலும் தெரியப்படுத்தலாம். அதுக்கு நிறைய வழிகள், யோசிச்சு பாருங்க. அப்போ அது தெரியப்படுத்துறது ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நீங்க கனிந்த உள்ளத்தை ஜெபத்தால காட்டுங்க, அயலாருக்கு அன்பால காட்டுங்க. யாருக்கு எப்படிப்பட்ட அன்பு? பசிச்சு ஒருத்தன் வரான்னா, உட்காரு, பைபிள்ல இருக்கிற உண்மை தெரியுமா உனக்கு? அப்படி சொன்னோம்னா அவன் பசியால செத்துருவான். பசிக்கிறவனுக்கு சோறு போடு, அறிவு தேடி வரவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுங்க. சோறு போட்டுட்டு இயேசுவை பத்தி சொல்லு, பைபிளை பத்தி சொல்லு. அப்ப எதை எப்படி யாருக்கு செய்யணும்? அதுதான் ஆற்றல், அதுதான் அன்பு. அந்த அன்பின்படி நீங்க செயல்படுங்க. 3வது வாசகம் பாருங்க. திருமுழுக்கு யோவான் போதித்து கொண்டிருந்த போது நற்செய்தியில வந்து கேட்குறாங்க. எல்லாரும் கேட்டுட்டு இருந்துட்டு, சூப்பர் சாமி, சூப்பர், வெரி குட், நல்லா பேசுறீங்க, நல்லா வல்லமையா பேசுறீங்க, போயிட்டு வரட்டுமா அப்படின்னு போகல. அவங்க என்ன கேட்டாங்க? நாங்கள் போதித்து கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. நம்ம அந்த கேள்வி கேட்கணும். யாரா இருந்தாலும், ஆசிரியர்களா இருந்தாலும், மாணவிகளா இருந்தாலும், நம்ம கேட்க வேண்டிய அடிப்படை கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இந்த சபையை உருவாக்கின பொழுது, இந்த இடத்துல ஒரு அடிக்கல் நாட்டப்பட்ட பொழுது அவங்க கேட்டிருப்பாங்க. அன்னைக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அருட்சகோதரிகள், ஹோலி கிராஸ் சிஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லிக்கிறார், இந்த இடத்துல இப்படி ஒரு திட்டத்தை வை, இதை செயல்படுங்க. பாருங்க, 100 வருஷம் வெற்றியோடு செயல்பட்டு இருக்குன்னா நீ ஏத்துக்கிறியோ நான் ஏத்துக்கிறேனோ இல்லை, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அதனாலதான் வெற்றி அடைந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சொல்றோம், ஆண்டவருடைய காரியம் எது என்பதை அறிந்து செயல்படணும். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் என்ன செய்யணும்? இங்க வந்திருக்கிற எல்லாருமே கேட்கணும், நானும் கேட்பேன், நான் என்ன செய்யணும்? இந்த இடத்துல உள்ள வந்து ஆராதனையை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஜெபம் பண்ணும் போது, இங்க எடுத்து நிற்கும் போது ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஓடுது, உங்களுக்கு ஓடுதா? ஓடுது, நல்லா தான் ஓடுது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியை நான் எப்படி பார்க்குறேன்னா, இது சும்மா வராது. மகிழ்ச்சியை உள்ளத்துல உணரும் போது இந்த இடத்துல ஏதோ ஆண்டவருடைய திட்டம், மகிழ்ச்சியான திட்டம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உணரணும். அப்ப ஆண்டவர் பாருங்க, வரி தண்டுவோர் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்?
அடுத்தது படை வீரனுக்கு சொல்றாங்க, நாங்க என்ன செய்யணும்? இங்க இருக்கிற ஆசிரியரா இருந்தாலும் சரி, சிஸ்டரா இருந்தாலும் சரி, மாணவிகளா இருந்தாலும் சரி, பணியாளர்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் கேட்கணும், நான் என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செயல்பாடு. அதனாலதான் பூசையில இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு நாங்க ரிசல்ட் சொல்ல முடியாது. கேள்விதான் எங்களுது, விடை உங்களது. அப்ப ஆண்டவர் மகிழ்ச்சியின் வாரத்தை எப்படி மகிழ்ச்சி ஆக்குவார்? சும்மா உட்கார்ந்துருந்தா மகிழ்ச்சி ஆக்குவாரா? இல்லை. ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, நீங்க எப்படி இருக்கணும்னு. கொலோசியர் 2:7 சொல்லுது, அவரில் வேரூன்றியவர்களாக, அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாக இருங்கள். அப்போ ஆண்டவர்ல நம்ம வேரூன்றி இருக்கணும். அதனாலதான் இந்த இல்லம் 100 ஆண்டுகளை வெற்றி அடைகிற போது டெய்லி என்ன செஞ்சிருக்கலாம்? புதன்கிழமையிலிருந்து ஆரம்பிச்சாங்க இல்லையா? அப்பையிலிருந்து டெய்லி சாயந்தரத்துல என்ன பண்ணிருக்கலாம்? இவங்க ஆடல் பாடல் டான்ஸ் ஆடி இருக்கலாம். மச்சாமி சாவி சருவா, கண்டிப்பா எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். பிரைஸ் எல்லாம் என்ன எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படி செஞ்சிருக்கலாமா இல்லையா? ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தி இருக்கலாம், உங்களை வச்சு ஆட வச்சிருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? நக்கரணையை வச்சு முன்னாடி கண்ட, ஏன்டா இப்படி கொள்றீங்க அப்படின்னு நீ நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய காரியம் இது. பாருங்க, ஆண்டவரில் வேரூன்றியவர்கள். அதனாலதான் இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்துல, இந்த விழாவினுடைய துவக்கமே ஆண்டவரை வச்சு வேரூன்றியவர்களாக, கட்டி எழுப்பப்பட்டவர்களாக. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 1 தீமோத்தேயு 6:12, விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலைவாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டார். ஆண்டவர் எதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த விசுவாசத்தை இன்னும் பல இடங்களிலே நீங்க என்ன செய்யுங்க? அறிக்கை செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்க விட்டுடாதீங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே வாய்ப்பு இல்லை, அவரவருக்குரிய வாய்ப்பை கொடுப்பாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ஆண்டவருக்கு மாற்றி கொடுப்போம். ஆண்டவர் உங்களுடைய அந்த செயலை பார்த்து அவருக்கு சான்று பகர்கிற அடையாளமாய் இருக்கிற பிள்ளைகள், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்ற வார்த்தையை நிறைவு செய்கிற பிள்ளைகளை அவர் நிறைவாக்குவார். பிரைஸ் எல்லாம். இயேசுசாமி சொன்னாரு, தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்க. எப்படி நிறைவுள்ளவராகிறது? இதுதான், நீங்கள் மனிதர் முன் ஒளிர்கிற அடையாளமா இருங்க. நீ எங்க போனாலும், சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ 2 டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க, லேடி டாக்டர். அவங்க 2 பேருமே இங்கே பயின்றவங்க. பெருமையோடு சொன்னாங்க, இங்கே தான் நாங்கள் பயின்றோம் அப்படின்னு. அவங்க ஏதோ ஒரு இடத்துல மனிதர் முன் ஒளியா நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு மாட்சி மகிமை. அதை உருவாக்கின இல்லத்திற்கு கடவுளுடைய இரக்கம். ஆண்டவர் இதோ இந்த இடத்துக்கு மட்டுமல்ல, இந்த இடத்திலிருந்து பயிற்சி பெற்று செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஆண்டவருடைய திட்டத்தின்படி நிற்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மகிழ்ச்சியோடு தொடர்ந்து இந்த பலியில் இணைந்து மன்றாடுவோம். ஆமென். எழுந்து 2 விசுவாசத்தை மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு உலகம் முடியும் ஆயத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நினைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ
நம் மன்றாட்டுக்களை ஆண்டவர் முன் சமர்ப்பிப்போம். அன்பினால் எம்மை நாளும் ஆட்கொள்ளும் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் உம் பதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளையும் இறை சமூகத்தையும் உண்மையான பாதையில் வழிநடத்தவும், இத்திருவருகை காலத்தில் பிறக்கவிருக்கும் இயேசு பாலனின் மகிழ்வையும் அமைதியையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் வல்லமை மிகுந்த இறை சமூகமாக எங்களை உருவாக்கிட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்றவரை எம் நாட்டை ஆளும் தலைவர்களை உம்பதம் கொணர்கின்றோம். அவர்கள் மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர்களாகவும் உண்மையின் பாதையில் நடத்துபவர்களாகவும், மேலும் இயற்கை சீற்றத்தாலும் கொடிய நோயினாலும் தங்களின் உறவுகள் உடைமைகளை இழந்து நிற்பவர்களுக்கு தோள் கொடுத்து துணை நிற்கவும் அவர்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் ஏற்றருளும். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, எம் கல்லூரியில் தற்பொழுது நடைபெற்று முடிந்த இந்த 100 மணி நேர ஆராதனை நல்ல முறையில் எந்த ஒரு இடையூறும் இன்றி நடந்து முடித்தமைக்கு, மேலும் இந்த ஆராதனையை ஏற்படுத்திய மற்றும் வழிநடத்திய அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்திடவும், அவர்களின் உழைப்புக்குரிய நற்பலன்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நல்லாயினியம் இறைவா, எம் கல்லூரி கடந்து வந்த 99 ஆண்டுகள் வரை பணி ஆற்றி கொண்டிருக்கும் எம் கல்லூரி முதல்வர், செயலர், அருள் சகோதரிகள், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி தந்து வழி நடத்தியமைக்காகவும் இனி வரும் காலங்களில் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி நடை போட அருள் புரிந்து வழிக்கு நடத்தி காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். என் கிருபை உனக்கு போதும் என்றுரைத்த எம் இறைவா, எங்களுக்காக இந்த நன்றி திருப்பலியை ஒப்புக்கொடுத்து இறை ஆசிரை எம் கல்லூரியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெற்றுத்தர வந்திருக்கும் எம் பாசமிகு அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்களின் உடல் நலத்திற்காகவும், அவர்களின் நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஆவியானவரின் வரங்களையும் கனிகளையும் பெற்றுக்கொள்ளவும், இறை சமூகத்தை இறைவன்பால் அழைத்து வரும் நற்கருவியாக வழிநடத்தி காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நற்கருணை நாதர் எம் இறைவா, எம் கல்லூரியில் பணியாற்றி இறைவனடி சேர்ந்த அனைத்து அருள் சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள், எங்கள் இல்லங்களில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நித்திய இலை பாற்றி தந்து உம்மை அவர்கள் முகமுகமாக தரிசித்து இக்கல்லூரியின் முன்னேற்றத்துக்காக உம்மிடம் அவர்கள் கேட்கும் அனைத்து கருத்துக்களையும் பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையும் விளைவிக்கிறது என்ற வார்த்தையின்படியாக ஒளியாம் நீரே எங்களை ஒளிர்வித்து ஆசிர்வதிக்கிறீர். இந்த மன்றாட்டுக்கள் எங்களை ஒளியின் நிறைவுக்கு அழைத்து செல்ல
ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் தனிப்பட்ட தேவைகளை உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். நீரே எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அளித்தரும் நேரம். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன், என்னை படைத்தேன், என்றும் என்றும் உமந்த காணிக்கையாய். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருமணங்களுக்காகவும் உமது கையில் பொழிந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்புடனும் இறைப்பற்றுடனும் பீடத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகிறோம். இப்பலியின் ஆற்றலால் உமது ஒளியின் சுடர் உலகை நிரப்ப செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பகலை ஆளும் பெருஞ்சுடராக கதிரவனையும் இரவில் ஒளிதர நிலவையும் விண்மீன்களையும் நீர் தொடக்கத்தில் படைத்தீர். காலம் நிறைவுற்ற போது உலகின் ஒளியாக திகழ ஒரே திருமகனை அனுப்பினீர். பாவையிருள், அழகை, சாவு ஆகியவற்றின் ஆதிக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து உமது வியப்புக்குரிய ஒளிக்கு அழைத்துள்ளீர். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். அது திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கிற நமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதக ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இதோ இந்த கல்லூரியை உம்முடைய திட்டத்தின்படியாக வழிநடத்தி கொண்டிருக்கிற அத்துணை பிள்ளைகள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட, இந்த இடத்திலே பயின்ற பிள்ளைகள், இடத்திலே உழைத்த பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய கரத்திலே படைக்கிறோம். இன்னும் நிறைவை இதோ இந்த கல்லூரிக்கான தேவரீர் உதவி செய்வீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், சிறப்பாக இந்த இடத்திலே பணி செய்து மரித்திருக்கிற அத்துணை பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். முத திருமுக ஒளியின் உள்ளவர்களை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே தந்தையின் திருவுளத்தை மகிழ்வோடு நிறைவேற்றினவர். நம்மையும் இவரை போல செயல்பட அழைக்கிற ஆண்டவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன்.
தினம் அழகானது. கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது, தினம் புதிதானது. உனையேற்றுக் கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன், உன்னில் உலகை புதிதாக கண்டேன். உறவே, இதை வாழ உறவே, இதையே உன்னிடம் நாடினேன். அடியே என் நிலை மாறினேன், அடியே என் நிலை மாறினேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இவ்விண்ணக கொடைகளால் நீர் ஊட்டம் அளித்தவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளியை வழங்கி அருளும். அதனால் நிலை வாழ்வின் மங்கா ஒளியை பகிர்ந்து கொள்ள எரியும் விளக்குகளோடு நாங்கள் தயாராய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. நம் ஒளி மனிதர் முன் ஒளிர சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.